ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தத்தே சோபாம் ஹரிமரகதே தாவகே மூர்த்திராத்யாம் தன்வி துங்கஸ்தனபரநதா தப்தஜாம்பூனதாபா யஸ்யாம் கச்சந்த்யுதய விலயைர்மித்யமானந்த சிந்தௌ இச்சாவேகோல்லசிதலஹரி விப்ரமம் வியக்தயஸ்தே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 11வது ஸ்லோகமாக இருக்கு. போன 2 ஸ்லோகங்கள்ல தேசிகன் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அந்த பெருமாளும் லக்ஷ்மியும் ஒருவரே, 2 பேரையும் பிரித்து பார்க்கக்கூடாது, பிரித்து வைக்கவே கூடாது, வைக்க முடியாது என்று சொன்னார் தேசிகன். அப்படி பெருமாளின் பலம் எல்லாமே லக்ஷ்மியின் பலமாக இருக்கு, லக்ஷ்மியின் பலம் எல்லாமே பெருமாளின் பலமாக இருக்கு என்றும் அழகாக சொன்னார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் அந்த லக்ஷ்மி எவ்வளவு அழகாக இருக்கிறாள், அந்த லக்ஷ்மியின் அழகு எப்படி இருக்கு என்று வர்ணிக்கிறான். எங்கள் தாயார் இந்த திரிபுவங்களுக்கும் இந்த ஒரு 3 உலகங்களுக்கும் முவ்வுலகுக்கும் தாயாக இருப்பவள் லக்ஷ்மி தேவி. அப்படி இருக்கும் லக்ஷ்மி தேவி அழகான ஒரு திருமுகத்தோடு இருக்கலாம். அந்த திருமுகத்தில் அழகான கண்கள் இருக்காம், 2 கண்கள். இப்படி இருக்கும் இந்த அழகான 2 கண்கள் இருக்கே, அந்த கண்கள், அந்த ஒரு பார்வை, அந்த லக்ஷ்மியின் பார்வை யாராவது பக்தன் மேல விழுந்தெடுத்து என்றால் அந்த பக்தன் அவனே நினைத்தால் கூட வறுமைக்கு திருப்பி போக முடியாதான். என்றால் அந்த ஒரு பார்வைக்கு, அந்த ஒரு கண்ணால பார்க்கும் அந்த ஒரு கட்டாட்சத்திற்கு, அந்த அருளுக்கு ஈடிணையாக எதுவுமே இருக்க முடியாது. நம்ம 1000 பேர்கிட்ட போயிட்டு உதவி என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த லக்ஷ்மியின் கருணை இல்லை என்றால் அந்த 1000 பேருமே நம்ம கேட்ட உடனே வீட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பா. இதுவே யார்கிட்டையுமே கேட்காமல் லக்ஷ்மி கிட்ட வந்து நம்ம சரணாகதி செய்தோம் என்றால், சரணமடைந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த லக்ஷ்மி நம்மளே கைவிட மாட்டாள் என்று சொல்றாள் இந்த இடத்தில். அவ்வளவு ஒரு பவர், அவ்வளவு ஒரு சக்தி இருக்காம் லக்ஷ்மியின் அந்த ஒரு கருணைக்கு, அருளுக்கு. இப்படி இருக்கும் லக்ஷ்மியானவள் நமக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை மட்டுமே அழிக்கிறார். எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் தராளே தவிர இந்த துக்கத்தை எப்பொழுதுமே தரதில்லை. இதுவே நம்மளுக்கு எப்பயாவது துக்கம் வரும்போது சுகத்தை அவ தரா என்றால் துக்கத்தையும் அவதானே தரா, அதுதானே அர்த்தம் என்று கேட்டால், இந்த ஒரு துக்கமானது நிரந்தரமாக இருக்க போறது இல்லை. துக்கங்களும் சுகங்களும் சேர்ந்துதான் வாழ்க்கை என்று அழகாக உணர்த்துவாளாம். அதே நேரத்தில் ஒரு பெரிய துக்கத்தை நமக்கு தரா, பெரிய துயரை நம்மளுக்கு தரா என்றால், இதுக்கப்புறம் இந்த ஒரு துயர், இந்த ஒரு துன்பம் நிறைவடைந்த பிறகு உனக்கு பெரிய சுகம் கிடைக்க போறது. அந்த சுகத்துக்கு முன்னோடியாக தான் இந்த ஒரு துக்கம் இருக்கு. இந்த துக்கத்தை கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுட்டு சகிச்சுண்டா என்றால் உனக்கு அந்த சுகத்தோட அனுபவத்தை நான் தருவேன் என்று அழகாக சொல்லுவானா லக்ஷ்மி தேவி. அவ்வளவு கருணையுடையவளாக, கருணையின் சொரூபமாக இருக்கிறாள் லக்ஷ்மி தேவி என்று அழகாக சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த பெண்ணின், இந்த ஒரு பக்தையின் கணவரோ அந்த கையில அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டார் அங்க கங்கையில. கங்கையில அந்த ஒரு மோதிரம் போன பிறகு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு எல்லார்ட்டையும் சொல்றா, சரி போனது போயாச்சு விட்டுருங்கோ என்று சொல்றாளாம் எல்லாருமே. ஆனால் அந்த பெண் மட்டும், அந்த பக்தை மட்டும் சொல்றாளாம், இல்லை கங்கையில தானே போச்சு, அந்த கங்கையே நம்மளோட கிணறுல தான் இருக்கு. அந்த கிணறுலேருந்து நான் அந்த பாத்திரத்துல, அந்த ஒரு பித்தளை பாத்திரத்துல தண்ணியை மொண்டுட்டு வந்திருக்கேன். எப்படியோ நான் மொண்டுட்டு வரும்போது அந்த பாத்திரத்துக்குள்ளதான் அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில தான் உங்க மோதிரம் இருக்கும், கொஞ்சம் இருங்கோ அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரேன் என்று சொல்றாளாம் இந்த பெண். சொல்லிட்டு உடனே சமையல் அறைக்கு போறாளாம் இந்த பெண். போயிட்டு கங்கை என்ற பெயரோட, கங்கா என்ற பெயரோட எந்த பித்தளை பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை திறந்து அதுக்குள்ள கையை விட்டுட்டு அங்க இங்கன்னு தேடின்னு இருக்காளாம். உள்ள பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணீர்ல, அந்த ஒரு நீர்ல எங்கேயாவது அந்த மோதிரம் இருக்கா என்று தேடும்போது கொஞ்ச நேரத்திலே தேடி முடிச்ச உடனே கையை வெளியில எடுக்கிறாளாம். அவ கையில பார்த்தால் ஒரு மோதிரம் இருக்கான். இதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தாம். ஏனென்றால் அந்த மோதிரத்தை தான் இந்த நபர் காசிக்கு போகும்போது தொலைச்சிட்டாராம் அந்த கங்கையில. இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமாக இருக்கும் என்று கேட்கிறாளாம் எல்லாருமே. அப்படி கேட்கும்போது இந்த பெண்மணி சொன்னாலாம், இந்த பெண்மணி சொன்னதுல ஒரு உட்கருத்தோட சொல்றாளாம். பெண்மணி சொன்னாலாம், நீங்க இந்த கிணத்து தண்ணியும் அங்க கங்கையில ஓடுற அந்த புனித நீரும் வெவ்வேறு. அந்த கங்கையில ஓடுற நீர் புண்ணியமானது, இந்த கிணத்து தண்ணீருக்கும் அதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே, எந்த ஒரு சம்பந்தமே இல்லை என்று நினைத்தாள்.
ஆனால் நானோ அந்த புண்ணிய நதியும் இந்த கிணறும் ஒன்றே, அங்க இருக்கிற நீரும் இங்க இருக்கிற நீரும் ஒன்றே என்றால் அனைத்திலும் ஒரே இறைவன் தான் பரவி இருக்கார் என்றால், புண்ணியமான நதிக்கு இருக்கிற அந்த புண்ணியத்துவமும் இந்த கிணறுல இருக்கிற நதி தண்ணீருக்கு இருக்கிற அந்த மகத்துவமும் ஒன்றுதான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் எல்லாத்திலும் சமமாக தானே நிறைந்திருக்கார். அங்க கங்கை என்பது புனிதமாக இருக்கின்றால் அதில் அதிகமாக நான் இருக்கிறேன், இதுல கம்மியாக இருக்கேன் என்று எப்பயுமே சொல்ல மாட்டார் இறைவன். அனைத்திலும் சமமாக நிறைந்திருக்கும் இறைவனை நான் மனதில் வைத்துக் கொண்டேன். அவரிடமே பிரார்த்தனை செய்தேன், எனக்கு மோதிரம் கிடைக்க வேண்டும் என்று. அந்த பிரார்த்தனையின் பலனாகவே இந்த மோதிரம் கிடைத்தது என்று சொல்றாராம். இந்த ஒரு கதையிலேருந்து, இந்த ஒரு நீதி கதையிலேருந்து நம்மளுக்கு 2 நீதிகள் தெரிய வருதாம். எப்பொழுது ஒரு நபர் முழுவதுமாக அவனுக்கு இருக்கிற அகங்காரம், அகந்தை, நான் என்கிற பாவம், அவன் செய்யும் எல்லா செயல்லையுமே ஆசை, இந்த மாதிரி இது எதுவுமே இல்லாமல் அந்த இறைவன் ஒருவர் மேலே மட்டுமே அவர் நம்பிக்கை வச்சிருக்காரோ, அந்த சமயத்தில் நிச்சயமாக அவர் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டாராம் இறைவன். அதே நேரத்தில் இறைவன் அனைத்திலும் சமமாக தான் நிறைந்திருக்கார். அதே மாதிரி இறைவனுக்கு எத்தனை சொரூபங்கள் இருந்தாலும் அந்த ஒரு சொரூபம், நமக்கு பிடித்த தெய்வங்கள் பல பேர் இருக்கலாம். முருகன் என்று சொல்லலாம், பெருமாள், சிவபெருமான், அம்பாள், இந்திரன், இந்த மாதிரி எத்தனை தெய்வங்கள் இருக்கு நம்மளுக்கு. ஆனால் அனைத்து தெய்வங்களுமே ஒரே பிரம்மத்தின், ஒரே கடவுளின் வெவ்வேறு சொரூபங்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அழகாக இந்த ஒரு கதை மூலமாக ஷீரடி சாய்பாபாவே நம்மளுக்கு உணர்த்துறார் என்றுதான் சொல்லணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.